வணக்கம் நண்பர்களே. வரலாற்றின் பக்கங்களில் எத்தனையோ வெற்றிகள் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு வெற்றி, ஒரு மாவீரனை தன் மகுடத்தையே கழற்ற வைத்தது. அது என்ன கதை? வெற்றியை விட மானமே பெரிது என்று வாழ்ந்த ஒரு சேர மன்னனுக்கும் அவன் வீரத்தைக் கண்டு வியந்த கரிகால் சோழனுக்கும் இடையிலான உணர்ச்சிகரமான கதைதான் இது. வாருங்கள், சங்க காலத்து வெண்ணிப் பரந்தலைக்கே செல்வோம். சோழ மன்னன் தனது வியூகத்தால் பகைவரின் கோட்டையை தகர்த்து வெற்றிக் கொடியை நிலைநாட்டினார். போர்க்களத்தில் புழுதி பறக்க, சோழ வாழ்க்க என்ற முழக்கத்துடன் வீரர்கள் தங்கள் வாட்களை உயர்த்தி வெற்றியை பறைசாற்றினர். பகைவர்களை வென்று திரும்பிய பின் இந்த அரசவையே ஒரு புதிய பொலிவுடன் காணப்படுகிறது. மன்னரின் முகத்தில் ஒரு மாவீரனுக்கே உரிய அமைதியும் பெருமிதமும் குடிகொண்டிருக்கிறது. வெற்றி திருநாட்டுக்கு வாழ்த்துக்கள் வீரர்களே! புலவரே, பார்த்தாயா, சேரனும் பாண்டியனும் சிதறி ஓடிவிட்டனர். இனி சோழனை எதிர்க்க எவனுண்டு? மன்னா, உன் வாள் நிலத்தைக் கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் தன் மானத்திற்காக உயிரையே துச்சமெனக் கருதும் ஒரு மாவீரனின் முன்னால் உன் வெற்றியும் இந்த மகுடமும் இன்று சிரித்து நிற்கின்றன. காலம் கண்ட உக்கிரமான போர் அது. இரத்த ஆரோடு சேர்ந்து வீரமும் பெருக்கெடுத்து ஓடிய வெண்ணிப் பரந்தலை. வெற்றி நமதே! ஐயோ, என் மானம் போச்சு! மார்பை துளைக்காத அம்பு என் மார்பை துளைக்காமல் முதுகின் வழியே வெளிவந்து என் மானத்தையல்லவா இன்று துளைத்துவிட்டது. முதுகில் புண்பட்ட வீரனை வரலாறு ஒருபோதும் வீரனாக ஏற்காது. அதனால் போர்க்களத்திலேயே வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் துறக்கத் துணிந்தான் அந்தச் சேர மன்னன். மானம் காத்த மரணமே எனக்கு கிட்டும் ஆகச் சிறந்த வெற்றி. என்ன இது? வெற்றி பெற்ற கர்வத்துடன் வந்த எனக்கு இந்த மாவீரனின் தியாகம் மரண அடியே தருகிறதே. ஒரு மன்னனாக நான் வென்றிருக்கலாம், ஆனால் ஒரு வீரனாக நான் தோற்றுவிட்டேனே. இன்று உன் மானத்தின் முன்னால் என் கிரீடத்தை தாழ்த்தி உன்னை வணங்குகிறேன். நீயே உண்மையான வெற்றியாளன். மூலப்பாடல். முரசு முழங்கு தானே மூவருள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெருமா. அலங்கு கதிர் சுமந்த கல்பொரு மால்வரே வெண்தலை புணரி அலைக்கும் சென்னிப். பல்வேல் திரையன் நன்னாட்டது உள்ளும் பகைவர் ஓட்டிய கடற்படை வானவன் மார்புப் அம்பு மூழ்கி வடிபுறத்து உறுத்தென புறப்புண் நாணி வடக்கிருந் தோயே.